இரண்டு காப்புக்கள் சிவாராணி மின்தஹபின், அவனுடைய இரண்டு கால்களிலும் தங்கத்தினாலான இரண்டு தண்டை. ரியாசு இது வரலையே. வாலா ரஸிஹி தாஜும் மின் தஹபின், அவனுடைய தலையில் தங்கத்தினாலான இராஜ். ரியாஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது. ஸ்டாலில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் விரைந்து இருக்கையில் வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது. இந்த திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த மிகப்பெரிய மாநாட்டை முன்னிட்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்துகின்ற வாராந்திர பத்திரிகை உணர்வு சிறப்பு சலுகையாக 720 ரூபாய் 600 என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய சந்தாக்களை வீடியோ விஷன் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் டிஎன்டிஜே வீடியோ விஷனில் பதிவு செய்கிறார்கள். உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து சந்தாக்களை பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆங்காங்கே இந்த ஸ்டால்ல இருக்கக்கூடிய சகோதரர்கள் அனைவரும் இருக்கையில் வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சி துவங்க இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். இந்த முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தின் இந்த மாநாட்டிற்கு இந்த நிகழ்ச்சியை சகோதரர் மாவட்ட தலைவர் உசைன் அலி அவர்கள் நடத்தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பெண்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஆண்கள் இந்த பக்கம் இடப்பக்கம் வந்துருங்க. வலது பக்கம் இருக்கக்கூடிய பகுதி பெண்களுக்கு மாத்திரம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வலது பக்கமா இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லோரும் தயவு செஞ்சு இந்த பக்கம் இடது பக்கமா வந்து அமர்ந்துருங்க. இருக்கைகள் தாராளமாக இருக்கிறது. அதே மாதிரி இருக்கையினுடைய கடைசியில அதிகமான மக்கள் ஃபுட் ஸ்டாலுக்கு முன்னாடி நீங்க இருக்கையில் அமர்ந்திருக்கிறீங்க. முன் வரிசைக்கு வந்துருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்தில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா அபாத். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையான லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஆவார்கள் என்ற அடிப்படையை ஏற்காத எந்த ஒரு முஸ்லிமும் இந்த உலகத்தில் இல்லை. இந்த அடிப்படையை யாரேனும் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்வார்களானால் அவர்கள் முஸ்லிம்களாகவும் இருக்க முடியாது. அப்படியான ஒரு அடிப்படை கொள்கையை முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகளுக்கு முன்னால்
இந்த கொள்கையை நாம் எடுத்து சொல்லி சத்தியத்தின் பக்கம் அழைக்க வேண்டிய தருணத்தில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹுடைய அடிப்படையையும் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அடிப்படை செய்திகளை எல்லாம் முஸ்லிம்களுக்கே எடுத்து சொல்லி மாநாடு நடத்தும் அளவிற்கு ஒரு மோசமான ஒரு சூழலில் இன்றைக்கு சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. வார்த்தைகளிலே சொல்லுகிறார்கள் அல்லாஹை மட்டும் வணங்குவோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நடைமுறை செயல்பாடுகளை எடுத்து பார்த்தால் செத்த சமாதிகளை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உயிரோடு உள்ள மனிதர்களுடைய காலில் விழுந்து அல்லாஹுடைய அந்தஸ்துக்கு நெருக்கமாக கொண்டு செல்கிறார்கள். அற்பத்திலையும் அற்பமான கயிறு தயிர் என்ன இனத்தில எல்லாம் இன்றைக்கு அற்புதம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. தகிட தொங்க விடுறான், கயிறை மாட்டிக்கொள்கிறார்கள். என்னன்னு கேட்டால் அல்லாஹுடைய ஆற்றல் ஒரு பங்கு அதில் இருக்கின்ற நம்பும் அளவிற்கு இன்றைக்கு பகிரங்கமாக அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியத்தை முஸ்லிம்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு மத்தியில் எடுத்து சொல்லி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், லா துஷ்ரிக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை கற்பிக்காதீர்கள். இன்ன ஷிர்க லதுல்முன் அலீம், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது மாபெரும் அநீதி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை கற்பிக்காதீர்கள் என்ற ஏகத்துவத்தை மக்களுக்கு மத்தியிலே சொல்லி இந்த மக்களை சத்தியத்தின் பக்கம் அழைப்பதற்கு ஏறத்தாழ 35 ஆண்டு கால நம்முடைய பிரச்சாரத்தின் ஒரு முக்கிய மைல்கல்லாக கடந்த ஜனவரி 31 அன்று இந்த ஏகத்துவ கலிமாவை முன்வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடை, ஷிர்க் ஒழிப்பு மாநாடை நாம் அல்லாஹ்வுடைய அருளால் திருச்சியிலே நடத்தி இருக்கிறோம். தொடர் பிரச்சாரத்தின் விளைவாகவும் அல்லாஹ்வுடைய அருளால் சமுதாயத்தில் ஏற்பட்ட மாற்றம், தாங்கள் இணை வைப்பாக புனிதமாக நம்பிக்கொண்டிருந்த பொருள்களை எல்லாம் குப்பை தொட்டியிலே வீசி எறிந்த வரலாறு, அந்த இணை வைப்பு பொருட்கள் எல்லாம் தூக்கி கொண்டு வந்து குப்பையாக கொட்டி கொளுத்தப்பட்ட வரலாறுகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அருளால் தமிழகத்தில் நடந்திருக்கிறது. இப்படியான ஒரு மாற்றத்தை கடந்த ஜனவரி 31 அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஏற்படுத்திய பிறகு இதே மாதிரியான ஒரு கொள்கை இந்த மக்களுக்கு மத்தியிலே வீரியமாக எடுத்து சொல்லப்படுவதற்கு அடிப்படையாக இரண்டாவதாக இந்த தூதுத்துவ கொள்கையை முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அடிப்படை சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் உடனடியாக தமிழகம் அளவில் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற தொடர் பிரச்சாரத்தையும் இறுதியிலே மாநாடையும் நாம் அல்லாஹ்வுடைய அருளால் அறிவிப்பு செய்து ஏறத்தாழ திருவாரூர் புதுக்கோட்டை மாநாட்டிற்கு பிறகு திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தினுடைய மாநாட்டு அமர்வில் நாம் இன்றைக்கு குழுமி இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் 3 மாத காலங்கள் நம் ஜமாத்தினுடைய கொள்கை சொந்தங்கள் தங்களுடைய வேர்வையை, அல்லாஹ்வுடைய ரத்தத்தை எல்லாம் வேர்வையாக சிந்தி உடல் உழைப்பு செய்து இந்த சமுதாயத்திற்கு மத்தியிலே தூதுத்துவ கொள்கையினுடைய உண்மைத்தன்மை எல்லாம் வீரியமாக பிரச்சாரம் செய்து இன்றைக்கு இந்த மாநாட்டு அமர்விலே நாம் இன்றைக்கு குழுமி இருக்கிறோம். இந்த மாநாட்டை நடத்தக்கூடிய நம்மை பார்த்து சொல்கிறார்கள், இவர்கள் யார் என்று சொன்னால் இறை தூதரை இழிவுபடுத்துகிறார்கள். என்ன இழிவுபடுத்துறோமா? முகமது ரசூலுல்லாஹ்னு போட்டுட்டு செவுத்துல கொண்டு போய் போஸ்ட் ஓட்டுறாங்க. முகமது ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டு சுத்தமில்லாத இடத்துல எழுதுறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க கண்ணில் ஒத்திக்கிறோம்ல ஒவ்வொரு வாட்டி முகமது ரசூலுல்லாஹ்னு சொன்னால் இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை மதிக்கிறோம் என்ற பெயரில் எப்படியெல்லாம் இந்த ரசூலுல்லாஹ்வை இழிவுபடுத்தி கொண்டு இன்னும் சொல்வதாக இருந்தால் இந்த முகமது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை பிடிக்காமல் அதனுடைய வாசகத்தை அழிக்கும் அளவிற்கு ஒரு வேலையை இன்றைக்கு முஸ்லிம்கள் இங்கு செய்கிறார்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படி மக்கத்து காஃபிர்கள் நாங்கள் முகமது ரசூலுல்லாஹ் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம், முகமது பின் அப்துல்லா என்றால் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னார்களோ, அந்த ரசூலுல்லாஹ்வை வெறித்த மக்கத்து காஃபிர்களை போன்று இன்றைக்கு முகமது ரசூலுல்லாஹ் என்ற வாசகத்தை அழிக்கும் அளவிற்கு கொள்கை விளங்காமல் நம்மை பார்த்து சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வை நம்ம கேவலப்படுத்துறோம், இழிவுபடுத்துறோம் என்று சொல்கிறார்கள். உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதரை அங்கமங்கமாக நாம் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு மூமியினுடைய நடவடிக்கையில ரசூலுல்லாஹ் வாழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு உயிரை கொடுத்து போராடக்கூடிய ஒரு கூட்டத்தை பார்த்து ரசூலுல்லாஹ்வை இழிவுபடுத்துகிறார்கள், கலங்கப்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யார்? இவர்கள் எப்படிப்பட்ட கூட்டம்? இவர்கள் உண்மையிலே இந்த மார்க்கத்தை கண்ணியப்படுத்துகிறார்களா? எந்த அளவிற்கு இவர்கள் கலங்கப்படுத்தி இந்த மார்க்கத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு இழிவான ஒரு பார்வையை பிற சமுதாய மக்களுக்கு உண்டாக்குகிறார்கள் என்பதையெல்லாம் இஸ்லாத்தை கலங்கப்படுத்தியவர்கள் யார் என்ற தலைப்பின் கீழ் மாநில தணிக்கை குழு தலைவர் சகோதரர் சையத் இப்ராஹிம் அவர்கள் உங்களுக்கு மத்தியிலே உரை நிகழ்த்துவார்கள்.
ரியாஸ் ஓகேவா? ரியாஸ் ஓகேவா? சவுண்ட் செக் பண்ண சவுண்ட் ஓகே தானே? இந்த அவுட்புட் லேப்டாப் அவுட்புட் இந்த விஷயத்தை நான் ஆரம்பிக்கிறேன். சதகத்துல்லா அப்பா வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், 5 வக்கத்தும் காபத்துல்லால போய் தொழுவிட்டு வருவாங்க. ஆனா அது மறைமுகமா தான் வச்சிட்டு இருந்தாங்க, அவங்க யாரும் வெளி. ஓகே தானே? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு. நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முடில்ல லஹு வ மை யுலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்புக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த தலைப்பிலான மாநாட்டில் கண்ணிய மார்க்கத்தை கலங்கப்படுத்தியவர்கள் யார் என்ற தலைப்பு இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது. வல்ல இறைவன் இந்த மார்க்கத்தை கியாம நாள் வரை வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய ஒரு உன்னத மார்க்கமாகவும், இந்த மார்க்கத்தில் உள்ள சட்டதிட்டங்களை நேரான சட்டதிட்டங்களாகவும் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனுக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலிது லக்கும் இஸ்லாம் தீனா. இந்த மார்க்கத்தை இன்றைய தினம் உங்களுக்காக, உங்களுடைய அருளாக, உங்களுடைய வாழ்க்கை நெறியாக நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே இந்த மார்க்கத்தை பற்றி சிலாயித்து சொல்லி காட்டுகின்றான். வலக்கது சர்ரஃப்னா ஃபி ஹாதல் குர்ஆன் லின்னாஸி மின் குல்லி மஸலின் வ கானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா. இந்த திருமறை குர்ஆனிலே ஒவ்வொரு பொருளினுடைய முன்மாதிரியும் நாம் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். ஆனால் மனிதன் அவசரக்காரனாக அதிகம் தர்க்கம் புரியக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே இந்த திருமறை குர்ஆனுடைய மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் பறைசாற்றுகின்றான். ரசூலும் மினல்லாஹ் யத்லு சுஹுஃபன் முத்தஹரா ஃபீஹா குதுபுன் கையிமா. இந்த நபி, இந்த தூதர், இவர் தூய ஏடுகளை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கின்றார். இதில் உள்ள இந்த சட்டதிட்டங்கள் நேரான சட்டதிட்டங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே, இந்த திருமறை குர்ஆனிலே அவன் அருளி இருக்கக்கூடிய சட்டதிட்டங்கள் எவ்வளவு நேரிய சட்டதிட்டங்கள், சரியான பாதை என்பதை அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றான். ஆனால் இங்கே என்ன நிலைமை என்று நாம் ஆய்வு செய்து பார்ப்போமே ஆனால், முஸ்லிம்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள், இஸ்லாத்தை மக்கள் மத்தியில பிரச்சாரம் செய்யக்கூடியதாக தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள், குறிப்பாக உலமாக்கள் என்று தங்களை சொல்லிக்கொண்டு ஆலிம்கள் என்று தங்களை பறைசாற்றிக் கொள்ளக்கூடிய பல நபர்கள் இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில போய் பிரச்சாரம் செய்கின்றார்கள். அப்படி பிரச்சாரம் செய்யும் பொழுது இவர்களுடைய நிலை என்னவாக இருக்கின்றது, இவர்கள் இந்த கண்ணிய மார்க்கத்தை எப்படியெல்லாம் களங்கப்படுத்துகின்றார்கள் என்பதைத்தான் இந்த உரையில உங்களுக்கு வீடியோ ஆதாரங்களோட நாம் உங்கள் மத்தியில சமர்ப்பிக்க இருக்கின்றோம். இத காய்த்தல் ஓத்தல் இன்றி உண்மையிலேயே அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில நாம நம்முடைய வழியை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பக்கூடிய நன்மக்கள், அப்படி விரும்பக்கூடிய முஸ்லிம்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள்
உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக இருப்பார்களே ஆனால் அல்லாஹ்வுக்கு அஞ்சி இந்த வீடியோக்களை அவர்கள் நடுநிலையோடு ஆய்வு செய்வார்களே ஆனால் இது இஸ்லாமா? இவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எந்த அளவிற்கு மார்க்கத்தை கண்ணியப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றதா இல்லை களங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றதா என்பதை நீங்களே அறிந்து கொள்ளலாம். அதற்குத்தான் இப்பொழுது ஒவ்வொரு செய்தியாக உங்கள் முன்னால் நாம் எடுத்து வைக்க இருக்கின்றோம். ஒரே இறைவனை வணங்க சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் ஏகத்துவமே இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்று பறைசாற்றக்கூடிய ஒரு உன்னத மார்க்கத்தில் முதல்ல இவர்கள் வைத்த ஒரு அடிப்படையான கொள்கை முரண்பாடு, கொள்கையிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு நிலை என்ன அப்படின்னா, இஸ்லாத்திற்கு எதிராக இறைவனுடைய இடத்துல கொண்டு போய் வைக்கக்கூடிய, இறைவன் அல்லாதவர்களை வைக்கக்கூடிய இணை கற்பித்தல், ஷிர்கிற மிகப்பெரிய அநியாயத்தை இவர்கள் எவ்வித ஒரு உறுத்தலும் இல்லாமல் அல்லாஹுவை இழிவுபடுத்தி, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை இழிவுபடுத்தி இவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளாக அமைத்து வருகின்றார்கள் என்பதை நாம பார்க்கின்றோம். அதற்கு உண்டான ஆதாரங்களை தான் இப்ப நாம ஒவ்வொன்றா பார்க்க போகின்றோம். முதல்ல இந்த தர்காக்கள் என்று சொல்லப்படக்கூடிய இவைகள் இஸ்லாத்திற்கும் இதற்கு என்ன சம்பந்தம் இருக்கின்றது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தர்காக்கள் அனைத்தையும் தரைமட்டத்திற்கு மேல் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய தர்காக்கள் அனைத்தும் இடித்து தரைமட்டமாக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் தர்காக்கள் என்ற பெயர்ல வைத்துக் கொண்டு அடிக்கக்கூடிய கூத்துக்கள் கொஞ்சம் நெஞ்சமா? அந்த தர்காக்கள்ல போய் இவர்கள் இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய வேலைகளை செய்கின்றார்கள். இறைவனுடைய இடத்துல யாரையும் வைக்க கூடாது. லைஸக மிஸ்லி ஷைஉன், அவனை போல எதுவும் கிடையாது. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஒப்பாக ஒருவனும் இல்லை என்று இறைவன் தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய அந்த ஆற்றலை இங்கே தன்னுடைய திருமறையில தெளிவுபடுத்தியிருக்கக்கூடிய நிலையில தர்கா வணங்கிகள் என்று சொல்லக்கூடிய இந்த கபூர் வணங்கிகளுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது? இறைவனுடைய இடத்துல கொண்டு போய் இறைவன் அல்லாதவர்களை வைக்கக்கூடிய நிலைமை. அப்படி வைக்கக்கூடிய நிலையில் அவர்கள் அதற்கு அளிக்கக்கூடிய விளக்கம் என்ன தெரியுமா? நாங்க யாரை அவுலியாக்கள் என்று நம்பி அவரிடத்துல பிரார்த்தனை செய்கின்றோமோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஆற்றல் வந்து விட்டது. இதுதான் இவர்களுடைய பிரதான வாதம். அந்த இறைவனுடைய ஆற்றல் அவுலியாக்களுக்கு வந்து விட்டதாக சொல்லக்கூடிய ஒரு முதல்ல அந்த செய்தியை பாருங்க. இறை நேசர்களுடைய பார்வை இறைவனின் பார்வை, இறை நேசர்களுடைய காது கேள்வி இறைவனுடைய கேள்வி அப்படிங்கிற அந்தஸ்து வந்துருது. அதே போல இறை நேசனுடைய கை இறைவனுடைய கைங்கிற அந்தஸ்து வருது. அதனாலதான் நம்மனால பார்க்க முடியாததெல்லாம் அவங்களால பார்க்க முடியுது, நம்மனால கேட்க முடியாததெல்லாம் அவங்களால கேட்க முடியுது, நம்மனால செய்ய முடியாததெல்லாம் அவங்களால செய்ய முடியாத காரணம் என்ன? அவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் இறைவனுடைய தரப்பிலிருந்து நடக்குது. அந்த பவர் வந்துருச்சு, அதனாலதான் அது முடியுது. அப்ப கேட்டீங்களா? அதாவது இறைவனுடைய அந்த வல்லமையானது இவர்கள் யார் அவுலியாக்கள் என்று நம்புகின்றார்களோ அவர்களுக்கு வந்துவிட்டதாக நம்புவதுதான் இவர்கள் அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் இந்த அவுலியாக்கள் என்று இவர்களா நினைக்கக்கூடியவர்கள் வைக்கின்றார்கள் என்பதற்கு இதை விட வேற என்ன பெரிய ஆதாரம் வேண்டும்? அதாவது அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் இவர்கள் அவுலியாக்களை வைத்து விட்டு சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய பவர் அவர்களுக்கு வந்து விட்டது. அவுலியாக்கள் என்று இவர்கள் யாரை நம்புகின்றார்களோ அவர்களுடைய கை சாதாரண கை அல்லவா, அது அல்லாஹ்வுடைய கை. அவர்களுடைய கால் சாதாரண கால் இல்ல, அது அல்லாஹ்வுடைய காலு. அவருடைய வாய் சாதாரண வாய் இல்ல, அது அல்லாஹ்வுடைய வாய். ஏன்? அல்லாஹ்வுடைய பவர் வந்துருச்சு என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் இவர்கள் இணை கற்பிக்கின்றார்கள் என்றால், அந்த அவுலியாக்கள் என்று இவர்கள் நம்பக்கூடியவர் வைக்கின்றார்கள் என்றால், அப்ப என்ன நிலைமை? இவர்கள் இஸ்லாத்தை கண்ணியப்படுத்தி இருக்கின்றார்களா, களங்கப்படுத்தி இருக்கின்றார்களா? சிந்திக்கணுமா இல்லையா? அந்த தர்காக்கள்ல அடங்கி இருக்கக்கூடிய அவுலியாக்களுடைய அந்த செயல்பாடு எல்லாம் பார்த்திருக்கின்றீர்களா? அவுலியாக்கள் என்று இவர்கள் யாரை சொல்கின்றார்கள்? அவுலியாக்களுடைய பெயரை கேட்டாலே இவர்கள் சொல்லக்கூடியது அவுலியாவா இல்லையான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னது? பீடி மஸ்தான் அவுலியா, அவுலியாவுடைய பேரு. பீக்காட்டு அவுலியா, அவுலியாவுடைய பேரு. அதே மாதிரி குட்டி மஸ்தான், சட்டி மஸ்தான், குரங்கு மஸ்தான் அவுலியா, பாஸ்போர்ட் அவுலியா என்று சொல்லி இவர்கள் வைக்கக்கூடிய பேரிலேயே தெரிகின்றதா இல்லையா? இது இறைவனுடைய அந்த நல்லடியார்களா இவர்கள்? பாருங்க, பீடி மஸ்தான் அவுலியா என்று சொல்லி ஒரு ஆளை பாட்டுறாங்க. இவர் தான் அந்த பீடி மஸ்தான் அவுலியா. அந்த டிஸ்பிளேல காட்டுங்க பீடி மஸ்தான் அவுலியா. பாத்தீங்களா? அதாவது பார்த்தாலே தெரியுது இது ஏதோ கஞ்சா போடுற கேஸ். எவன் கஞ்சா போட்டுக்கிட்டு இருந்த ஒரு கிறுக்கனை பிடித்து கொண்டு இவர்கள் பீடி மஸ்தான் அவுலியா, மஸ்தான்னாலே கிறுக்கன்னு தான் அர்த்தம், மனநோயாளின்னு அர்த்தம். இவர் என்ன செய்கின்றார்? இங்க பாருங்க, பீடியோட கையில் இருக்கின்றார், பார்த்தாலே தெரியுது.
இவரைத்தான் அவுலியா என்று வைத்திருக்கின்றார்கள். இப்பதான் அவர் விளக்கம் சொல்றாங்க. இவருடைய கை இருக்குல்ல, இந்த பீடி அடிச்ச கை, இது சாதாரண கை இல்ல, இது அல்லாஹ்வுடைய கை. இவர் கஞ்சா போட்டார்ல, இந்த கை கஞ்சா போட்டார்ல, இவர் வாய், இந்த வாய் சாதாரண வாய் இல்ல, இது அல்லாஹ்வுடைய வாய் என்று சொல்லுகின்றார்கள் என்றால், அப்ப இதுதான் இஸ்லாத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய லட்சணமா? சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப இந்த பீடி மஸ்தானுக்கு கொடுக்கக்கூடிய அந்த காணிக்கையை பாருங்க. 2 பீடி கட்டு, ஒரு தீப்பெட்டி. அந்த 2 பீடி கட்டை பத்த வைக்கிறதுக்கு இவருக்கு தீப்பெட்டி தேவைப்படுது. அவுளியான்றீங்க, அவருடைய பீடியை அவரே பத்த வைக்க முடியாது. அதுக்கு கூட இவருக்கு என்ன தேவைப்படுது? தீப்பெட்டி தான் தேவைப்படுகின்றது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நிலைமை இருக்கின்றது. அப்ப இவர் எப்படி இறை நேசராக இருப்பார்? பீமா பள்ளி என்று திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தர்கால இந்த நபர், இந்த உட்கார்ந்து இருக்காரு, இந்த நபர் ஒரு மனநோயாளியாக இருந்துகிட்டு இருந்திருக்காரு. அவர் மூத்தா போனோடனே அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணி வச்சு பீடி மஸ்தான் அவுலியான் இருக்காங்க. இதுதான் பிரச்சனை. அப்ப இது எப்படி இஸ்லாம்? இந்த இஸ்லாத்தை இப்படி நீங்கள் இஸ்லாத்தை மக்கள் மத்தியில காட்டுறீங்களே, இதை பார்த்து விட்டு பிற மத மக்கள் என்ன நினைப்பாங்க? இஸ்லாத்தை கண்ணியமா நினைப்பாங்களா, கேவலமாக நினைப்பார்களா? சிந்திக்கணுமா இல்லையா? அதே மாதிரி பாருங்க, இதே மாதிரி பீடி மஸ்தான் அவுலியான்ற மாதிரியே இன்னொரு அவுலியா இருக்காரு. அவர் யார் அப்படின்னா, அவர் தான் பீடா அவுலியா. அவர் தான் பீடா அவுலியா. தெரியுதா? கையில பீடாவோட இருக்காரா? அவருடைய வாயை பார்த்தாலே பல்லு விலைக்கு 10 வருஷம் ஆன மாதிரி இருக்கின்றது. அவர் பீடா அவுலியா அப்படின்றாங்க. என்னவா? அவர் நாத்தம் முடிச்ச அந்த வாயில நீங்க போய் அவரிடத்துல பரக்கத்து வேண்டி போனீங்கன்னா அவர் என்ன செய்வாரு? அந்த பீடாவை போட்டு அவர் வாயில போட்டு மெல்லுவார். மென்றுட்டு அதை நல்லா சவைச்சு உங்க வாயில திணிச்சு விடுவார். அப்படி அதை நீங்க வாயில வாங்கி முழுங்குனீங்கன்னா உங்களுக்கு பரக்கத்து கிடைக்கும். இஸ்லாம் சொல்லுது, தூய்மை என்பது ஈமானுடைய ஒரு பகுதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த அளவிற்கு இஸ்லாம் தூய்மையை வலியுறுத்துகின்றது. இங்க பல்லு விலைக்கு 10 வருஷம் மாணவன் எல்லாம் கூட்டிட்டு வந்து அவுலியா என்று உட்கார வைத்து அந்த நாத்தம் பிடிச்ச வாயில அதை வைத்து நீங்க என்ன செய்ய வேண்டுமா? அதை நீங்க என்ன செய்ய, இப்படி அந்த வாயிலிருந்து வரக்கூடிய அந்த பீடாவை எடுத்து நீங்க வாயில வச்சு முழுங்குங்க என்று சொல்வார்களே. ஆனால் இது இஸ்லாமா? இதை பார்க்கக்கூடிய பிற மத மக்கள் என்ன நினைப்பாங்க? இஸ்லாத்தை கண்ணியமாக நினைப்பார்களா, இல்லை காரி உமிழ்வார்களா? சிந்திச்சு பாருங்க. அப்ப இதை இஸ்லாமாக காட்டி இஸ்லாத்தை களங்கப்படுத்தியது யார்? சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? அப்ப இதுதான் இவர்களுடைய பிரதான வேலை. அப்ப இவர்கள் என்ன சொல்ல வர்றாங்க? இந்த பீடா போடுற வாய் இருக்குல்ல, இந்த வாய் இது சாதாரண வாய் இல்ல, இது அல்லாஹ்வுடைய வாயின்றாய், இது நாரவாய். இந்த நாரவாய அல்லாஹ்வுடைய வாய் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு துணிச்சலும் தைரியமும் நெஞ்சலத்தமும் இருக்கின்றது என்றால், அப்ப நீங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எந்த அளவுக்கு இழிவுபடுத்துகின்றீர்கள், எந்த அளவுக்கு கேவலப்படுத்துகின்றீர்கள்? சிந்திக்கணுமா இல்லையா? அதோடு மட்டுமில்லாம இப்படிப்பட்ட இந்த அவுலியாக்கள் இருக்காங்கல்ல, யார்? இந்த பீடி மஸ்தான், பீக்காட்ட அவுலியா, இவர்கள்லாம் அல்லாஹ்விடத்துல போய் கேட்டா அல்லாஹ் உடனே கொடுத்துருவானா. நீங்க கேட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான், கொடுக்காம இருப்பான். ஆனா இந்த பீக்காட்ட அவுலியாவோ பீடி மஸ்தான் அவுலியாவோ போய் நின்னா அல்லாஹ் உடனே அள்ளி கொடுத்துருவான். அதுவும் பாருங்க, அது எந்த அளவுக்கு இவர்கள் அதையும் சொல்றாங்கன்னு பாருங்க. நாமெல்லாம் அல்லாட்ட கேட்டாக்கா உடனே தருவான், லேட்டாவும் தருவான், சொல்ல முடியாது. ஆனா வலிமார்கள் நமக்காண்டி துவா செஞ்சாலும் வச்சுக்கிறீங்களேன், அல்லாஹ் உடனடியா தந்து விடுவான். விளங்கிருச்சா? இப்ப ஒரு அப்துல் காதர் அல்லாட்ட துவா செய்றாரு. யாரா அது? அல்லாஹ் பாப்பான். அப்துல் காதர் போடாங்கிட்டு. அடுத்து ஒரு பீடி மஸ்தான் அவுலியா எந்திரிக்கிறார். யா அல்லாஹ், வாடா பீடி மஸ்தான் அவுலியாவா, வாடா வந்துட்டா, நீ தாண்டா என்னுடைய அவுலியா என்று சொல்லி அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவான் என்று நாங்களும் நீங்களும் கேட்டா அல்லாஹ் கொடுக்க மாட்டானா? இந்த பீடி மஸ்தான் அவுலியா பீக்காட்ட அவுலியா கேட்டா அல்லாஹ் உடனே, இந்த பீடா அவுலியா கேட்டா உடனே அல்லாஹ் கொடுத்து விடுவான் என்று இவர்கள் சொல்கின்றார்கள் என்றால், அப்ப அல்லாஹ்வை எந்த இடத்துல இவர்கள் வைத்திருக்கின்றார்கள்? அல்லாஹ்வுக்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய கண்ணியம் என்ன? கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. அதோடு மட்டுமல்லாம ஒருத்தர் பேசுறார், என்னது? அவுலியாக்கள் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்களுக்கு இந்த உலகத்துல எந்த விதமான தங்குதடையும் இல்ல, எந்த விதமான ஒரு அந்த வரையறைகளுமே இல்லாம எங்க வேணாலும் எப்படி வேணாலும் எங்க வேணாலும் ஆஜராவாங்க. பாருங்க, அல்லாஹ்வுடைய வல்லமையை கொண்டு போய் அவுலியாக்கள் என்பவர் இவர்கள் நம்பக்கூடியவர்கள் கொடுத்து அப்படியே அப்பட்டமாக ஷிர்க் செய்யக்கூடிய வேலையை பாருங்க. வலிமார்களுக்கு எது ஊர்? வானத்திற்கு கீழால் பூமிக்கு மேலால் அவர்களுக்கு எந்த திரையும் கிடையாது. நாம் தான் பூகோள அமைப்பின் பிரகாரம் ஊரினுடைய எல்லை வகுத்திருக்கிறோம். காயல்பட்டணம், ஆறுமுகநேரி, தூத்துக்குடி என்று வைத்திருப்போம். மாவட்டங்களை வைத்திருப்போம்.
மாநிலங்களை பிரித்திருப்போம், இந்தியா இலங்கை என்ற நாடுகளை பிரிப்போம். ஆனால் வானத்திற்கு கீழால் பூமி முழுவதும் மொத்தமும் வழிமாறுகளுக்கு சொந்தம். விளங்கிருச்சா? வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல எல்லாமே வழிமாறுகளுக்கு சொந்தம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வானங்கள் மற்றும் பூமி அவற்றுக்கு இடைப்பட்டவை எல்லாம் அல்லாஹ்வுக்கே சொந்தம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இவன் அல்லாஹ்ன்ற இடத்தை தூக்கிட்டு அவுலியான்னு போட்டு விட்டாங்க. அவுலியாக்களுக்கே சொந்தம் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு எந்த தங்குதடையும் கிடையாது. எப்பொழுதும் எங்கு வேண்டுமானாலும் அவர்கள் தசர்ருபாத் தங்களுடைய அந்த பயணத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். எங்கு வேண்டுமானாலும் வாழ முடியும், எங்கு வேண்டுமானாலும் இருக்க முடியும், எங்கு வேண்டுமானாலும் ஆஜராக முடியும். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் அல்லாத ஒரு திறந்த பூமியை அல்லாஹ் வழிமார்களுக்கு வழங்கி இருக்கிறார். ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், நம்முடைய அப்பா சையது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமது ஊரிலே முகதும் பள்ளியிலே தான் அசர் தொழுகை இமாமத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்நேரம் கண்ணனூரிலே இருக்கிற ஷேக் புகாரி தங்கள் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அழைக்கிறார்கள், தன்னுடைய முறையிலே அழைக்கிறார்கள். தொழுகையில் இருக்கிற போது, அசர் தொழுகையில் இருந்தபோது அப்படியே அங்கிருந்து கண்ணனூரிலே தன் ஷேக்கு முன்னாலே ஆஜராகிவிட்டார். விளங்கிருச்சா? தொழுதுகிட்டு இருந்த ஒரு ஆளை கூப்பிட்டாராம். அவங்க ஷேக் தொழுதுகிட்டு இருந்த ஒரு ஆளை கூப்பிட்ட உடனே அவர் என்ன செஞ்சிட்டாரு? தொழுகையை விட்டு போயிட்டான் அந்த ஆளு. விளங்கிக்கிறீங்க? அவுலியா கேட்டா இப்படி எப்படி இவர் அப்படி அவுலியாவா இருக்க முடியும்? எந்த விதமான தங்கு தடையும் இல்லாம எல்லா இடத்துலயும் ஆஜராவாங்கன்றீங்கள, அல்லாஹ்வுடைய தூதராலே முடியலையாது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்ய செல்லும் பொழுது ஹுதைபியா என்ற இடத்துல தடுக்கப்படுகின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிக்கல. அவங்களோட சென்ற சஹாபாக்களுக்கு அனுமதி வழங்கப்படல. ஒரு அக்ரிமெண்ட் போட்டு திரும்பி தானே வந்தாங்க. உடனடியாக ஹுதைபியால இங்க இருக்கிற மாதிரி இப்ப கஅபத்துல்லாஹ் ஆஜராவுறேன் என்று சொன்னார்களா? அப்ப அல்லாஹ்வுடைய வல்லமை இவர்கள் அவுலியாக்கள் என்று நம்பக்கூடியவர்களுக்கு கொடுத்து இவர்கள் முஷ்ரிக் ஆகிவிட்டார்களா இல்லையா? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில இன்ன ஷிர்க லظுல்முன் அலீம், இணை கற்பித்தல் என்பது மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த அநியாயத்தை இவர்கள் எந்த விதமான உறுத்தலும் இல்லாமல் செய்கின்றார்கள் என்றால் இதுதான் மார்க்கத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய லட்சணமா? சிந்திக்கணுமா இல்லையா? அதோடு பாருங்க, அல்லாஹ்வுடைய வல்லமை அல்லாஹ்வுக்கு எல்லா விதமான ஆற்றலும் இருக்கு என்று நம்புறதுதான் இஸ்லாம். அதுதான் தௌஹீத். இதுக்கு ஆதாரம் கேட்கிறான். இதுக்கு அதாவது அல்லாஹ்க்கு எல்லா வல்லமையும் இருக்குன்றதுக்கு என்ன ஆதாரம் கேட்கிறாங்க. ஒரே நேரத்தில் பல இடங்களில் இருந்து பல மனிதர்கள் பல மொழிகளில் கேட்டால் அதை கேட்கும் சக்தி அல்லாஹுக்கு மட்டும் உரியது என்று சொல்கிறீர்கள். இது எந்த ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லது எந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது? எங்கிருந்து அழைத்தாலும், எத்தனை பேர் அழைத்தாலும், எப்படி அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும், உள்ளத்தால் அழைத்தாலும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே அதை கேட்டு பதிலளிக்கிற ஆற்றல் உண்டுன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம் கேட்கிறார்? உங்களுக்கு நம்மள எங்க கொண்டு போறாங்க? அதுல நம்பிக்கை இல்ல. அல்லாஹ்வுக்கு அனைத்து ஆற்றலும் இருக்கிறது என்பது உங்களுக்கு சந்தேகம். விளங்கிருச்சா? இதுதான் இவர்கள் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தக்கூடிய லட்சணம். அல்லாஹ்வுக்கு இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இடம் என்ன தெரியுமா? அனைத்து ஆற்றலும் அல்லாஹ்வுக்கு இருக்குன்னு சொல்றீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம்? ஏன் அலா குல்லி ஷைஇன் கதீர்ன்றது தெரியாதா? அனைத்து பொருள் மீதும் அவன் தான் ஆற்றல் உடையவன். லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனைப் போல எதுவும் கிடையாது. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஒப்பாக ஒருவனும் இல்லை. இது தெரியல? குல் ஹுவல்லாஹு சூரா தெரியாதா உனக்கு? இவர்களுக்கு விளங்கலையா? குல் ஹுவல்லாஹு சூராவினுடைய அர்த்தம் விளங்கி இருந்தால் இந்த கேள்வியை கேட்பார்களா? அப்ப இவர்களுடைய அடிப்படை என்ன? அல்லாஹ்வை தூக்கி வீசிடு. அவுலியாக்கள் என்று இவர்கள் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வை விட பவர் அதிகம். இதுதானே இவர்களுடைய நிலைமை. அதனாலதான் ஒரு அஜர்த்து பேசுறாரு பாருங்க. அதாவது மறுமையில என்ன நடக்கும் அப்படின்னு அவர் சொல்லி காட்டுறாரு. மறுமையில என்ன நடக்குமா? மஹ்ஷர் மைதானத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வை பத்தி பேசுறாரு. கேளுங்க. வந்துட்டு போனாங்களே, இத உடம்பு சம்பந்தப்பட்ட நோய் அல்ல, கல்பு சம்பந்தப்பட்ட நோய். நிம்மதி இல்லை, ராகத்தில்லை, கண்ணியம் இல்லை, மரியாதை இல்லை. அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, கியாமத்தினால நாங்க அல்லாஹ்வுக்கு பயந்துதான் எல்லாம் செய்யறோம். ஆனால் மஹ்ஷர் மைதானத்துல அந்த இக்கட்டான நிலைமையில நாங்க சுவர்க்கமா நரகமா என்று பயந்து இருக்கிற நேரத்துல குத்துபு நாயகம் வருவாங்க, ரிஃபாய் நாயகம் வருவாங்க, ஷாதுல் நாயகம் வருவாங்க,
காஜா முயினுத்தீன் சிஸ்தி நாயகம் வருவாங்க, ஷாவுல் ஹமீத் நாகூரி நாயகம் வருவாங்க ரலியல்லாஹு அன்ஹும். அவர்களை பின்தொடர்ந்த எல்லா ஷேகுமார்களும் வருவாங்க. வந்து அவங்களோட சங்கையான கையால ஒவ்வொரு கவரங்களுக்கு தருவாங்க. விளங்குச்சா? எங்க நடக்கிறது? உங்க வீட்டு பக்கத்துல நடக்கிறத சொல்லல அவர். மகசர் மைதானத்தில் நடக்கிறது சொல்லிட்டு இருக்காரு. மகசர் மைதானத்துல குத்துபு நாயகம் வருவார், சையது நாயகம் வருவார். உங்களுக்கு என்ன கொடுப்பா கவர் ஒண்ணு கொடுப்பார், ஒரு கவர் ஒண்ணு கொடுப்பாரா உங்களுக்கு. அந்த கவரை வந்து நம்ம திருப்பி பார்த்தோம்னா அந்த உள்ள என்ன இருக்குமா அதை அவரே விளக்குறாரு பாருங்க. ஒரு காகித துண்டு மாதிரி என்ன சரி ஒன்ற தருவாங்க. தந்தா இது உங்களோட ஹக்கு. ஆனா எங்ககிட்ட தான் இருந்தது. பார்த்தா என்ன, இவ்வளவு காலமும் அவர் குத்துபு நாயகத்திட பேர்ல ஓதின ஃபாத்திஹாவும் யாசீனும். கவருக்குள்ள என்ன இருக்கும்? இத்தனை நாள் நீங்க ஓதுன யாசின் சூரா பாத்தியா எல்லாத்தையும் ஒரு கவர்ல போட்டு வாப்பா இருந்தாங்க, வாப்பா போங்க. எதுக்கு? சொர்க்கத்துக்குள்ள போறதுக்கு. எப்படின்னு பாருங்க, அல்லாஹ் எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு பாருங்க. அல்லாஹ்வுக்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை பாருங்க. நீங்க ஓதினது எனக்கொண்டும் பெருசா கிடைக்கணும் என்று எனக்கு ஆசை இல்ல, நான் எங்கேயோ இருக்கிறேன். ஆனால் நீங்க என்ன நினைச்சு இதை செஞ்சீங்களே, எனவே இதை உங்களுக்கு பத்திரம் பண்ணி வச்சேன், உங்களுக்கு காப்பாற்றி வச்சேன் என்று ஒவ்வொரு தரீக்கத்தினுடைய ஷேகுமார்கள் அந்தந்த தரீக்கத்து முரீதுகளுக்கு மஹ்ஷர் மைதானத்தில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. நாங்க ஓதுற ஓதல்கள், ராத்திபுகள், திக்ருகள், சலவாத்து மஜ்லிஸ்கள், சலாத்து நாரியாக்கள், இதெல்லாம் தமாஷாவா? இதெல்லாம் தமாஷா கேக்குறாரு. எல்லாம் வந்து கவர்ல போட்டு கொடுப்பாங்கப்பா, உனக்கு சட்டியில போட்டு கொடுப்பாங்க உங்களுக்கு. நீ வாங்கிட்டு நேரடியா என்ன செஞ்சிடலாம், யாராவது கேட்ட போட்டாங்கன்னா உருவா சொர்க்கத்துக்குள்ள கவர் வச்சிருக்கேன்டா அப்படின்னு சொல்லி உள்ளே போகலாம் என்று சொல்கின்றார்கள் என்றால், அப்ப அல்லாஹ்வை எந்த இடத்துல வச்சிருக்கீங்க நீங்க? அல்லாஹ் வந்து நீங்க என்ன சொன்னாலும் அவுலியாக்கள் என்ற பெயர்ல நீங்க இருக்கக்கூடிய நீங்க செய்யக்கூடிய எல்லா அட்டூழியங்களையும் கேட்டுட்டு அல்லாஹ் உடனே சொர்க்கத்துக்குள்ள விட்டுருவானா? மறுமை நாளை பற்றி இவர்களுக்கு என்னன்னு தெரியுமா? மறுமை நாளை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் என்ன சொல்லி காட்டுகின்றான் தெரியுமா? வமா அதிராக மா யௌமுத்தீன் சும்ம மா அதிராக மா யௌமுத்தீன் யௌமலா தம்லிகு நஃப்ஸுன் லி நஃப்ஸின் ஷையா வல் அம்ரு யௌமஇதின் லில்லாஹ். மறுமை நாள்ல என்னன்னு தெரியுமா உனக்கு? அல்லாஹ் கேக்குறான். அந்த நாள்ல எந்த ஒரு ஆன்மாவும் எந்த ஒரு ஆன்மாவுக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாது. வல் அம்ரு யௌமஇதின் லில்லாஹ். அதிகாரங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான். வத்தகு யௌமன் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷையா வலா யுக்பலு மின்ஹா அதுலுன் வலா தன்ஃபஹா ஷஃபாஅத்துன் வலா ஹும் யுன்ஸரூன். அந்த நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த நாள் சாதாரண நாளா? அந்த நாளில் யாரும் எந்த ஒரு ஆன்மாவுக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாத நாள். உங்களிடத்தில் எந்த ஒரு ஈடும் ஏற்றுக்கொள்ளப்படாது, உங்களிடத்திலிருந்து எந்த ஒரு பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. வலாஹும் யுன்ஸரூன். நீங்கள் உதவி செய்யப்படவும் மாட்டீர்கள். அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான். மன் ஸல்லதி யஸ்மஉ இன்தஹு இல்லா பிஇذنி. அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம அவன்கிட்ட எவன்டா பரிந்து பேச முடியும்னு அல்லாஹ் கேக்குறான். வருவாராம் குத்துபு நாயகம் வருவான், சையது நாயகம் வருவான், ரிஃபாய் நாயகம் வருவான். கொடுப்பா கவர் கொடுப்பா, அல்லாஹ் கொடுப்பான், உனக்கு கொடுப்பான். கொடுத்துட்டு உனக்கு வந்து நீ இந்த கவரை காரணவனே உன்னை சொர்க்கத்துக்குள்ள விட்டு தாண்டா அல்லாஹ் மறுகலாம் வைப்பான் உனக்கு. அல்லாஹ்வை பற்றி என்ன நினைச்ச? அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? இதை பார்க்கக்கூடிய ஒரு நபர் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவானா? அல்லாஹ்வை வீட்டு வேலைக்காரமா நினைப்பானா? சிந்திக்கணுமா இல்லையா? இதுதான் இவர்கள் சொல்லக்கூடிய மார்க்கம். அப்ப இவர்கள் சொல்லக்கூடிய இஸ்லாம் இல்ல, இவர்கள் வேற ஒரு மதத்தினர், இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள், இஸ்லாத்தினுடைய பெயரால் இஸ்லாத்தை களங்கப்படுத்த வந்தவர்கள் என்பதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாருங்க அல்லாஹ்வை எந்த அளவுக்கு இழிவுபடுத்துகின்றார்னு பாருங்க. அதாவது வந்து நம்ம எந்த விதமான நல்லறங்களுமே செய்ய தேவையில்லையா, சரியா? எந்த நல்லறங்களுமே செய்யாம வெறுமனே ஒரு தர்காக்கு மட்டும் போயிருந்தோம்னு வைங்களேன், அந்த தர்காக்கு போனதை வச்சே நாம என்ன செஞ்சிடலாம், சொர்க்கத்துக்குள்ள போயிடலாம் சொல்றாங்க. ரொம்ப சர்வசாதாரணமா அது ஒருவர் வந்து எந்த விதமான தவறுகளையும் எந்த விதமான இபாதத்துகளுமே அவர் செய்திருக்க மாட்டார். ஆனால் அப்படிப்பட்டவர் வந்து என்ன செய்வார் அப்படின்னா, மறுமையில வந்து அல்லாஹ் வந்து அவரை வந்து சொர்க்கத்துக்குள்ள விட்டுருவான். ஏன் அப்படி உள்ள அல்லாஹ் விடுவான் அப்படின்னா, அவர் என்ன செஞ்சிருப்பாரு, ஒரு வந்து அழகா இதுக்குள்ள போயிருப்பாரு, தர்காக்கு போயிருப்பாராம். பாருங்க, அதை கேளுங்க.
வாழ்நாளிலே எந்த இபாதத்துமே செய்திருக்க மாட்டார்கள். ஏதாவது வெளிமார்களை இறைநேசர்களுடைய திருத்தலங்களுக்கு ஏதாவது காரணத்திலாவது சென்றிருப்பார்கள். அப்படி சென்றிருந்தால் கூட அதுவே அவர்களுக்கு ஒரு கட்டத்தில் வசீலாவாக அமைந்து அவர்களுடைய நல்முடிவிற்கு காரணமாக அமைந்துவிடும். வாழ்நாளிலே எந்த இபாதத்துமே செய்திருக்க மாட்டார்கள். ஏதாவது வெளிமார்களை இறைநேசர்களுடைய திருத்தலங்களுக்கு ஏதாவது காரணத்திலாவது சென்றிருப்பார்கள். அப்படி சென்றிருந்தால் கூட அதுவே அவர்களுக்கு ஒரு கட்டத்தில் வசீலாவாக அமைந்து அவர்களுடைய நல்முடிவிற்கு காரணமாக அமைந்துவிடும். என்ன சொல்றாங்க விளங்குதா? நீங்க எந்த இபாதத்துமே செய்ய தேவையில்லை, அல்லாஹ்வு தொழ தேவையில்லை, அல்லாஹ்வுக்கு இணை இருப்பிக்காமல் இருக்க எந்த ஒரு பஞ்சாயத்து நீங்க எந்த இபாதத்தும் நீங்க வேணாம். ஆனா ஒன்னே ஒண்ணு நீங்க செஞ்சா போதும், தர்கா பக்கம் எட்டி பார்க்கட்டா மட்டும் போதுமா? தர்கா பக்கம் நீங்க போயிருந்தீங்கன்னா மட்டும் ஓகே, அதுவே உங்களுக்கு வசீலாவா அமைஞ்சு அது தர்கால நீங்க அவரை ஜியாரத்து பண்றதுன்ற நோக்கத்துல கூட போக தேவையில்லையா, சைட் அடிக்க கூட போயிருக்கலாம் ஒருத்தவன். எதுக்கு கந்தூரிகள் அளவு என்னத்தை வேணாலும் ஒரு மார்க்கெட்டுக்கு முரணான வேலையை செய்யறது கூட அவன் போயிருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அந்த வழியா அவன் போயிருந்தாலே அதுவே அவனுக்கு மறுமையில வசீலாவாக அமைந்து அதை வச்சு அவன் சொர்க்கத்துக்குள்ள போயிருவான். அப்படின்னா அல்லாஹ் அந்த அளவுக்கு விவரம் தெரியாதவன் என்று சொல்கின்றார்கள். அதுதான் அர்த்தம். அல்லாஹ் உன்னை விசாரிக்க மாட்டான், எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. நீ தர்கா மட்டும் போய் எட்டி பார்த்திருந்தீங்கன்னா அந்த வழியா வேற ஏதாவது ஒரு வழியா போயிருந்தா கூட உனக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம் என்று சொல்கின்றார்கள் என்றால் அப்ப இவர்கள் யார்? இவர்கள் இஸ்லாத்தை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துறாங்க விளங்குதா? அல்லாவை இழிவுபடுத்துவதுதான் இவர்களுடைய குறிக்கோள், அல்லாவை கேவலப்படுத்துவதுதான் இவர்களுடைய நோக்கம் என்பதை இதன் மூலமா நம்ம விளங்கிக் கொள்கின்றோம். அதோடு மட்டுமல்லாம எல்லாம் பிற மத கலாச்சாரத்திலிருந்து அப்படியே காப்பி அடிக்கப்பட்டதுதான். ஒருத்தவன் இவர்கள் செய்யக்கூடிய இந்த அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் இந்த தர்காக்கள் நடக்கக்கூடிய அந்த அசிங்கங்களையும் கேவலங்களையும் ஒருவன் பார்ப்பானேயானால் அவன் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு அவனுக்கு தேவையில்லை. ஏன் நம்ம என்னென்னலாம் செய்யறோமோ அது எல்லாமே இங்க செய்யறாங்கடா, பிரச்சனையே இல்ல என்று சொல்லி ஆட்டோமேட்டிக்கா அவன் என்ன செய்வான், இஸ்லாமும் மற்ற எல்லா மதமும் ஒண்ணுதான், நம்ம நிக்க வச்சு வணங்குறோம் அவங்க படுக்க வச்சு வணங்குறாங்க என்று முடிவெடுத்து விடுவார்கள். அதுதான் யதார்த்தம். தர்காக்கள் நடக்கக்கூடிய அநியாயங்களை பாருங்க. தர்காக்கள் என்ற பெயர்ல இவர்கள் வைத்துக் கொண்டு அங்க பிரதட்சணம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இவரை பாருங்கள், தலையிலே கர்ச்சிப்பை கட்டிக்கொண்டு எத்தனை பக்தியுடன் இந்த தரையிலே புரண்டு சென்று கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு படியாக அவர் அப்படியே எழுந்திருக்காமல் புரண்டு சென்று கொண்டிருக்கின்றாரே, இந்த கோலத்தை நீங்கள் பாருங்கள். தெரியுதா என்ன செய்யறாருன்னு? அங்க பிரதட்சணம் பண்றார். அந்த கோயில்ல செய்வாங்களா இல்லையா? கோயில் என்ன பண்ணுவாங்க, அதாவது அப்படியே உருண்டு போய் கோயிலே ரவுண்ட் அடிப்பாங்கல்ல, இவன் என்ன செய்யறாங்க, தர்காக்கள் ரவுண்ட் அடிக்க, தர்காவை ரவுண்ட் அடிக்கிறாங்க அப்படியே. அப்ப இதுக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்? யார் பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றார்களோ அவர் என்னை சேர்ந்தவர் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் யார் இஸ்லாத்திலே இல்லை என்று சொன்னார்களோ அந்த வேலையை இவர்கள் செய்கின்றார்கள் என்றால் அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு வேலை என்பது தெரியுதா இல்லையா? அதுக்கடுத்து பாருங்க, இந்த இப்ப போன வாரம் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி திண்டுக்கல்ல ஒரு அவுலியா இருக்காரு. இது இந்த மாநாட்டு ஸ்பெஷல். இது என்னது, திண்டுக்கல்ல பலாப்பழ அவுலியான்னு ஒருத்தர் இருக்காரு. அது என்னடா பலாப்பழ அவுலியா, வித்தியாசமா இருக்கு, புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னா பலா மரத்தை வச்சிருக்காங்க. அந்த அதாவது ஒரு அவுலியா ஒரு பெரிய மகான் இருந்தாராம், ஆள் மூத்தா போயிட்டாராம். மூத்தா போனோன்னு தூக்கி போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. மறுநாள் கனவுல வந்திருக்காரு, இன்னொரு ஒருத்தருடைய கனவுல, ஏன்டா என்ன அடக்கம் பண்ணீங்க, ஏன்டா என்ன அடக்கம் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காரு. செத்து போன அடக்கம் பண்ணாம என்ன செய்வாங்க, அப்படியே வச்சிருப்பாங்க, போன நாரி போயிடாது. அப்ப அதனாலதான் அடக்கம் பண்ணோன்னையும், டேய் நான் இன்னும் சாகவே இல்லடா, நான் இன்னும் உசுரோட இருக்கேன்டா அப்படின்றாராம். என்னப்பா உசுரோட இருக்கீங்களா, என்ன சொல்றீங்க, இந்த பாரு என்னை அடக்கம் பண்ணி வச்சிருக்கீங்கள, பக்கத்துல ஒரு பலாமரம் ஒண்ணு தெரியுதா அப்படின்னாராம். ஆமா அவுளியாக்களே, ஒரு பலாமரம் ஒண்ணு தெரியுது, அந்த இருக்கு பாருங்க, அதான் அந்த பலாமரம், பாத்துக்கிறீங்க சரியா, பின்னாடி இருக்குல்ல அதுதான் பலாமரம். இந்த பலாமரத்துல தான்டா நான் குடிகொண்டிருக்கேன் அப்படின்ட்டாராம். அப்படியா, அப்ப என்ன செய்யறது, அந்த பலாமரத்துக்கு எல்லா வேலையும் செய்யுங்களா, போகலாம், எனக்கு செய்ய வேண்டிய எல்லா கிரைகளையும் அந்த பலாமரத்துக்கு செய்யணும்னையும் இந்த பலாமரத்தை போய் ரவுண்ட் அடிக்கிறாங்க. இந்த பலாமரத்தை பின்னாடி வச்சுக்கிட்டு முன்னாடி வைக்க போறாங்க. எவ்வளவு பெரிய குடும்பம் பாரு. இங்க பாரு, அவர்கள் இபாதத் செய்யறாங்க, எல்லாம் வரிசையா நிக்கிறாங்கல்ல, நிக்கிறாங்களா, தொழுவ போறாங்கன்னு பாத்தீங்களா, எல்லாம் ஒளி செஞ்சுட்டு தலையில துணியோட இருக்கணுமா, எல்லாம் ஓகே.
இப்ப ரெடி ஸ்டார்ட் என்ன செய்யறாங்கன்னு மட்டும் பாருங்க. உக்கி போட்டு அவருக்கு அவுலியாக்கு வந்து நாங்க மதிப்பு கொடுக்கிறோம், அவருடைய எங்களுடைய பாவங்களை எல்லாம் இவர் உக்கி போட போட மன்னிப்பாரு. எப்படின்னு பாத்தீங்களா? இங்க பாருங்க, இந்த பெரித்தாக்கெல்லாம் குனியவே முடியல. அவரை போட்டு அநியாயம் பண்ணிக்கிட்டு அவரை பாருங்களேன், அவர் உக்கி போட கூட அவரால் முடியல, ருக்கு மட்டும்தான் செய்யறாரு. ஏன்னா அது மட்டும் தானே எனக்கு பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு கொடுமை. விளங்குச்சா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறானே, அந்த மக்கத்து காபிர்களுடைய வணக்கம் எப்படி இருந்தது? சீட்டி அடிக்கிறதையும் கைதட்டுறதையும் தவிர அவர்கள் வேற எதுவும் வணக்கமா செய்வது கிடையாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இவர்களுடைய நிலைமை என்ன? இந்த மாதிரி பலாமர அவுலியா என்று சொல்லி ஒரு மரத்தை வைத்துக்கிண்டு அந்த மரத்தை போய் சுத்தி வர அந்த மரத்துக்கு உக்கி போடுகின்றீர்களே, பச்சை சிறுக்கு இல்லையா? அல்லாஹ்க்கு இணை கற்பிக்கக்கூடிய மிகப்பெரிய அநியாயம் இல்லையா இது? இதை இஸ்லாத்தின் பெயரால் செய்கின்றீர்களே, இதை பார்க்கக்கூடிய பிற மத மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வருவார்களா? கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. அதுல கொடுமை என்ன தெரியுமா? இந்த போட்டோக்கள் தனியா இருக்கு. இன்னொரு ஒரு பலாமரம், குட்டி பலாமரத்தை பக்கத்துல இன்னும் நட்டு வச்சிருக்காங்க. நட்டு வச்சுட்டு சுத்தி வந்து தகர வேலி அடிச்சிருக்காங்க. ஏன்? அது வந்து குட்டி அவுளியா. சரி, எதுக்குடா வேலி அடிச்சிருக்க? ஆடு மாடு தின்றக்கூடாதுல, அவுளியாவை தின்றுட்டு போக மாடா ஆடு மாடு. இதை சிந்திச்சாலே உனக்கு வந்து விளங்குமா இல்லையா? இது எப்படி கடவுளாகும், இதுக்கு எப்படி பவர் இருக்கும் என்று உங்களுக்கு தெரிந்திருக்குமே. ஏன் உங்களால் சிந்திக்க முடியவில்லை? நீங்க இஸ்லாத்தினுடைய அடிப்படையிலே இல்ல, அதனால உங்களுடைய சிந்தனை வேலை செய்ய மாட்டேனுது. அதுதானே யதார்த்தம். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம் அலா சம்இஹிம் அலா அபுசாரிஹிம், அவர்களுடைய மூளையிலையும் அவர்களுடைய அந்த செவிப்புலன்களையும் அவருடைய பார்வைகளையும் நாம சீல் வைத்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. ஒரு சீல் வைக்கப்பட்டதுனால உங்களுக்கு ஒண்ணும் ஓட மாட்டேனுது, கண்டது கலியதும் உங்களுக்கு கடவுளாக தெரிகின்றது. இருமுடி எடுத்து பாத்துருக்கீங்களா? கோயிலுக்கு இருமுடி தூக்குவாங்கல்ல, தலையில வச்சுக்கிட்டு ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்கல்ல, இந்த வேலையை தர்கால செய்யறாங்க பாருங்க. இது இஸ்லாமா? அதுல உள்ள அப்படியே காப்பி, எப்படி என்ன இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணி, அதுக்கு நம்மால் ஒரு சூப்பரான ஒரு விளக்கம் ஒன்று சொல்லியிருக்காரு. அங்கே கூடு, இங்கே தேரு, அங்கே வேப்பமரம், இங்கே கொடிமரம், அங்கே பஜனை பாடல், இங்கே மௌலுது பாடல், அங்கேயும் இருமுடி, இங்கே திருமுடி, அங்கே வந்து அங்க பிரச்சனை, இங்கே அங்க பிரச்சனை, ஏங்க ஹஜ்ரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள்கிட்ட கேட்கிறாங்க. யார் அவரு? அவர் தான் வந்து நம்மளுடைய கஃபன் துணி புகழ். கஃபன் துணி புகழ்னா யாரு? அவர் தலையில கட்டி இருக்கிறது வந்து தலப்பா கிடையாது, இந்த இவர் தான். அது பாத்துக்கிறீங்க, இவர் தான் யாரு? கஃபன் துணி அஜரத்து. அவர் தலையில கட்டி இருக்கிறது தலப்பா கிடையாது, கஃபன் துணி. சரியா? அது அவரே சொல்றாரு, கேட்டுக்கிறீங்க. அவரே வந்து தன்னுடைய வாயால அதை விளக்குறாரு, பாத்துக்கிறீங்க. தனியா தான் எல்லா ஊருக்கும் போய்கிட்டு இருந்தேன், எல்லா ஊருக்கும் போய்கிட்டு. அதுக்கு என்னை எவ்வளவு கேவலப்படுத்தி இப்ப 30 வருஷமா இந்த தலப்பாவோட தன்னந்தனியா தான் எல்லா ஊருக்கும் போய்கிட்டு இருந்தேன், எல்லா ஊருக்கும் போய்கிட்டு இருந்தேன். நான் கட்டி இருக்கிறது தலப்பா இல்ல. என்னைக்கு உன்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சனோ அன்னைக்கே இது பேர் கஃபனுடைய நியத்ரா. நாரே தக்பீர், நாரே தக்பீர். இது வந்து என்னடா நினைச்ச நீனு? கஃபன்ரா நியத்ரா அப்படின்னு சொல்லிட்டு கஃபனுடைய நியத்தான் கட்டும் போதே வச்சுட்டாராம். சரி, ஓகே, நீங்க அப்படி என்ன வாப்பா பண்ணீங்க? நீங்க இந்த மார்க்கத்துல உங்களை எவன் அடிக்க போறா? உங்களை எவன் அடிக்க மாட்டாரு? நீங்க தான் வந்துகிட்டு ஒரு விஷயம் கூடுமா கூடாதான்னு சொல்லி கேள்வி கேட்டா, கூடுன்னா கூடாதுன்றவன் அடிப்பான், கூடாதுன்னா கூடுன்றவன் அடிப்பான். இவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? இது வந்து சரியான சொல் பிரகாரம் கூடும், உறுதியான சொல் பிரகாரம் கூடாது.
இது விரும்ப தகுந்ததல்ல என்று சொல்லலாமே ஒழிய இது இணை கற்பித்தல் என்று சொல்லக்கூடாது. இது கொஞ்சம் கடும் குற்றம் என்று சொல்லலாமே ஒழிய இது நரகத்திற்குண்டான குற்றம் என்று நாம் சொல்லக்கூடாது. இது முபாகான காரியம். ஆனால் இது மார்க்க அடிப்படையில இதை செய்யறது தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆனா என்ன செய்யலாம், விளையாட்டுக்கு வேடிக்கைக்கு நம்ம செஞ்சுக்கலாம். ஆனா மார்க்கத்தில் செய்யறது தப்பு இல்ல அப்படின்றாரு. கேட்டவனுக்கு ஒண்ணுமே புரியாது. கூடும் சொன்னாரா ஒண்ணு விளங்காது, போயிருவாங்க. அடிக்க வந்தவனும் போயிருவான். ஏன்னா அவனே குழப்பி விட்டுரு. இந்த மாதிரி இவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, இந்த மாதிரி வந்துகிட்டு கூடு இழுக்கிறது கூடுமா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த மாதிரி பிரமத கலாச்சாரத்தை எல்லாம் செய்யலாமான்னா பத்துவா கொடுக்கிறாரு பாருங்க, கேளுங்க. சோதர்களே, சந்தன கூடு நடத்துறது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டதுன்னு ஒருத்தன் நினைக்கிறான் பிதத். நல்லா கவனிச்சுக்கிறீங்க. 30 செகண்ட்ல 30 பத்துவா கொடுப்பாரு. கொஞ்சம் கவனமா கேட்டாதான் அந்த பத்துவா புரியும். சந்தன கூடு இழுக்கிறது கூடுமான்னு கேக்குறாங்க. கூடு இழுக்கிறது கூடாதுன்னு ஒருத்தன் நினைச்சான்னா, கூடும் நினைச்சான்னா அது பிதத்துன்றாரு. நல்லா கவனிச்சுக்கிறீங்க. இப்ப என்ன சொல்லிருக்காரு, பத்துவா நம்பர் 1 இது பிதாத்து அப்படின்னு இருக்காரு. வேற காரணத்துக்காண்டி கூடு தூக்குறான் அப்படின்னா பிறரோடு ஒப்பிடுதல் வருது, ஒப்புமை வருதுன்னு சொன்னா விரும்ப தகுந்தது அல்ல. பிறரோடு ஒப்பிடுமை வந்தால் என்னது, விரும்ப தகுந்தது அல்ல. அடுத்து விரும்ப தகுந்தது அல்ல. மாற்று மதத்தோடு இதுக்கு ஒப்பிடுதல் ஏற்படுது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பிடிக்கல, விரும்ப தகுந்தது அல்ல. ஆனா அது ஷிர்க்குன்னு சொல்லாதீங்க. ஷிர்க்குன்னு சொல்லிட வேணாம், கவனம். ஓகே, அடுத்து ஷிர்க்கு குப்ரான் தப்புன்னு வேணா சொல்லிட்டு போங்க. தப்புன்னு வேணா சொல்லுங்க, பிரச்சனை இல்ல. ஷிர்க்குன்னு சொல்லிடக்கூடாது, ரொம்ப கவனம். ஓகே, உங்களுடைய கவனத்துல அது ஆகாதது அப்படின்னு வேணா சொல்லலாம். ஆகாதுன்னு வேணா சொல்லுங்க, ஷிர்க்குன்னு சொல்லிடாதீங்க. கவனம். தர்காக்குள்ள போய் குடியேற்றுறாங்க அல்லது இந்த மாதிரி கூடு தூக்குறாங்க. கூடுன்னா என்ன செய்வாங்க? அதுல பாருங்க, தர்காக்கு கூடு இழுக்கிறது கூடுன்னு பத்துவா கொடுத்துட்டாரு, விதத்துட்டாரு. பத்துவா கொடுத்துட்டு கேட்கிறாரு, ஆமா இந்த கூடுன்னா என்ன, கூடுன்னா என்னது? குருவி கூட பத்தி அவன்கிட்ட கேட்டாங்க அல்லது புறா கூட பத்தி கேட்டாங்களா? சந்தன கூட பத்தி தான் கேட்டாங்க. நம்ம வேற ஒரு வேற்றுக்கிரகவாசியில் இங்க இறங்கின மாதிரி கூடுனா என்னன்னு தெரியாத மாதிரி கூடுனா கன்ஃபியூஸ் ஆயிருச்சு, என்ன கூடுது அப்படின்னு கேட்கிறாரு என்றால் பத்துவா கொடுத்துட்டு தான் என்ன கேள்வி கேட்டோன்னு கேட்கிறாரு. அப்ப எந்த அளவுக்கு இவர் பத்துவா கொடுக்குறாருன்னு விளங்கிக்கிறீங்க. 5வது பாயிண்ட் இது. அதுக்கு அவர் விளக்கம் வேற சொல்றாங்க. போட்டு அது மாற்றுதுல பழகுனதுல எல்லாருக்கும் வேடிக்கை காட்டி, ஏன்னா நம்ம எல்லாம் அந்த ஆதி காலத்துல தேர்தலுக்கு போயிட்டோமா, அதனால தேர்தலுக்காம இதுலயா இழுத்துறான்னு சொல்லி இவங்க அது அவங்க பேர் என்ன இம்தாதுல்லா முஹாஜிரமைக்கு கூடும் எழுதிருக்காங்க. விளங்கிட்டா? 6வது பத்துவா என்னது? கூடு கூடும், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எதுக்குன்னா தேர்தலுக்கு போயிருவாங்கல்ல, தேர்தலுக்கு போறதுக்கு வாடா, தேர்தலுக்கு ஹராம்டா, மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்குது. அஜரத் அப்ப என்ன செய்யறது? கூடு இல்லடா, வாடா இங்க வா, உனக்கு தான் அழகான முறையில் செஞ்சு வச்சிருக்கேன்ல. அங்க பிரச்சனை, கோயில போய் உருளக்கூடாதுமா, ஹராமு ஷிர்க்கு. அப்ப அஜரத் நாங்க ஏதாவது உருளணுமே, வா தர்கால உருளு நல்லபடியா. நீ அங்க கூடாது, அதாவது வேப்ப மரத்தை சுத்தி வரக்கூடாது, வேப்ப மரம் ஹராமு ஷிர்க்கு. அப்புறம் இங்க வா, பலாப்பழவழியா இருக்காருல்ல, பலா மரத்தை சுத்திட்டு போ. இப்போ பிறரை இழுத்து வைக்கிறதுக்கு நாம இந்த மாதிரியான பிரமத கலாச்சாரத்தை செய்வது கூடும். அப்ப கூடு கூடும். விளங்கிடுச்சா எப்படி மக்களை வழி எடுக்கிறாங்கன்னு, எப்படி கண்ணியமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை களங்கப்படுத்துகின்றார்கள் என்று தெல்ல தெளிவாகுதா இல்லையா? மக்கள் வேறு பக்கம் திரும்பி போயிடாம இருக்கிறதுக்காக வேண்டி இப்படி சில காரணம் காட்டி இழுத்து வைக்கிறது சருத்தம் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. சொல்லிட்டாங்க சருத்தம் அப்படின்ட்டாங்க. அதனால என்னவா, ஓகே எது வேணாலும் பிரச்சனையே கிடையாது. ஒருத்தன் இப்ப ஒரு கந்தசாமி கடையில போய் குடிக்கலாம், சாராயம் குடிக்கலாமா? கூடாது. கந்தசாமி கடையில போய் குடிக்கலாமா? அது ரொம்ப தப்பு. ஏன்? கந்தசாமி கடையில குடிக்கிறது ஹராமு. அப்ப அஜரத் நான் குடிக்கணும், என்ன செய்யறது? வாடா அப்துல் காதர் கடை இருக்குடா, நல்லபடியா குடிச்சிட்டு போ. இங்க நல்லபடியா குடிச்சிட்டு போலாமா இல்லையா? அதை நீ செஞ்சுட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு கந்தசாமி கடைக்கு போகாம இருக்க புடிச்சு இழுத்து வச்சு இங்க குடிக்க வைக்கிறது சரதம் சொல்லிட்டாங்க. முஹாஜிரமைக்கு சொல்லிட்டாரு. அதனால பிரச்சனையே இல்ல. எப்படி பாத்தீங்களா, எப்படி மக்களை வெளியெடுக்கிறாங்க பாத்தீங்களா? அதனால விரும்பல விட்டுட்டு போங்க. ஆனா அதுக்கான சிறுக்கு குஃபுரு எப்படிங்க கடுமையான வார்த்தை கொடியேத்திட்டாங்க. கொடியேத்தினதுனால சிறுக்குங்கிறது வச்சு பாருங்க, கொடியேத்துறதுனால சிறுக்கு எங்க வந்துச்சுன்னு கேட்கிறாரு. கொடிமரத்தை போய் வணங்குறான், கொடிமரத்தை சுத்தி வர்றான், கொடிமரத்துல ஊதிபத்தி குத்திக்கின்றார்கள், கொடிமரத்துல சந்தனம் பூசுறான், கொடிமரத்துல பிரார்த்தனை செய்கின்றார்கள். சிறுக்கு இல்லையா? அது ஒரு சிறுக்கா என்று கேட்கின்றார் என்றால் அப்ப இவர்கள் இஸ்லாம் என்று மக்களிடத்தில் போதிக்கிறது என்ன? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க.
நான் கேட்கிறேன், கொடியேத்தினா இன்னொரு அல்லாஹ்வை பாட்டாங்களா? ஷிருக்கு அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறதுக்கு பேரு. ஆமா, எங்களுக்கு தெரியாது ஷிருக்குன்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. இவர்தான் விளக்குறார். ஷிருக்குன்னா இணை கற்பித்தல். அதை சாதாரணமா யாரையும் பயன்படுத்தாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் மூமினாக்க பாருங்க. மூமினா இருக்கிற ஆள்லாம் முஸ்லிமாக்கு போட்டா நீ போய் ஜன்னத்துல கபடியா விளையாட போற? நம்ம என்ன கபடி ஆட போறோம் அப்படின்னு கேக்குறாரு. இவர் என்ன கிட்டி புள்ள விளையாட போறாரு அங்க போய்? சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப இப்படி சொல்லிட்டு நம்ம காபின்றாரு இவரே. இவங்களை என்ன செய்யறாங்க? இவன் காபீரு, நீ மட்டும் போய் கபடி ஆட போறியோ தனியா? எங்களை காபீர்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? அதே வேலையை நீங்க செய்ய போறீங்களா? சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப இதுதான் இவர்களுடைய இஸ்லாமிய பிரச்சாரம். நல்லா விளங்கிருங்க. இஸ்லாம் அல்லாதே இஸ்லாம் தடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இணையற்பிக்கக்கூடிய வேலையையும் இவர்கள் மார்க்கம் என்ற பெயர்ல மக்களிடத்துல செய்து காட்டுவதற்கு, மக்கள் செய்வதற்கு அனுமதிக்கின்றார்கள் என்றால், கஅபத்துல்லாவை தானே வலம் வரணும். தவாபு செய்யறது கஅபத்துல்லாவை தவிர வேற ஏதாவது தவாபு செய்யலாமா? தர்காவை தவாபு செய்யக்கூடிய அநியாயத்தை பாருங்க. இங்க பாருங்க. தர்காக்களை இடிச்சு தரமட்டமாக்க சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கட்டளையிட்டு இருக்க, இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? தர்காக்களை போய் தவாபு செய்யக்கூடிய அளவிற்கு நிலைமை போகின்றது என்றால் இது இஸ்லாமா? இது இஸ்லாத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய லட்சணமா? கபூருக்கு முத்தம். கபூருக்கு முத்தம் கொடுக்குறீங்களப்பா, கபூர் முட்டிகளா அப்படின்னு நம்ம சொல்லிட்டோமா? உடனே நாங்கள் கபூர்களை முத்தம் குடிக்கின்றோம் என்றால் நாங்கள் கபூர் முட்டிகள் என்றால் நீங்கள் குழந்தைகளை முத்தம் குடிக்கிறீர்களே, நீங்கள் என்ன குழந்தை முட்டிகளா? ஒருத்தவர் கேட்கிறார் பயங்கரமா. அம்மாடி இப்படி இல்லாம அவங்களை எப்படிமா யார் இப்படிலாம் உன்னை பேச சொல்லி கொடுக்குறா? நமக்கு தெரியல. அப்ப வந்து குழந்தைகளை முத்தம் கொடுக்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. கபூர்களை இடிக்க சொல்லில சொன்னாங்க, தர்காக்களை தரமட்டமாக்க சொல்லில சொன்னாங்க. அப்ப தர்காக்கள் இடித்து தரமட்டமாக்கப்பட வேண்டிய தர்கால போய் நீ முத்தம் கொடுக்கறதுக்கு உனக்கு யாரு சொல்லி கொடுத்தா? என்னன்னு கேட்டா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு முத்தம் கொடுத்தாங்கன்னு ஏதாவது ரெண்டு பொய்யான செய்தி சொல்லி அதை நியாயப்படுத்துறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கட்டளையிட்டாருன்னு காட்டுங்க பார்ப்போம். இடிக்க சொல்லில சொன்னாங்க. அதுக்கு அடுத்து பாருங்க எந்த அளவுக்குன்னா, இந்த மரத்துக்கு சேலை கட்டி வச்சிருப்பாங்க பாத்திருக்கீங்களா? பிற மதத்தவர்கள் இவங்க என்ன செய்யறாங்க? அதை அப்படியே காப்பி பண்ணணும்ல, கல்லுக்கு சேலை. இங்க பாருங்க, தர்கா, இது ஒரு தர்கா, நல்லா கவனிச்சுக்கிறேன். ஏதாவது கோயில் தப்பா விளங்கிடக்கூடாது. கல்லுக்கு பாவாடை ஜாக்கெட் போட்டு விட்டுருக்காங்க. இஸ்லாமா இது? இதுக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்? இது மார்க்கத்துல உள்ளதா? சிந்திக்கணுமா இல்லையா? அதுக்கு எடுத்து பாருங்க. அதாவது வந்து அவுலியாக்கள்னு சொல்லி இவர்கள் சொல்லக்கூடிய ஆள்கள் எல்லாருமே ஓவரா மப்புல இருக்கிற மாதிரி ஆட்களை தான் அவுலியான்றாங்க. கஞ்சா போட்டுக்கிட்டே ஒரு ஆள் வந்து குறி சொல்றாரு, ஒரு பொம்பளை. அந்த பொம்பளைய கஞ்சா அவுலியா பேரு. இங்க பாருங்க, அந்த அநியாயத்தை பாருங்க. இழுக்க இழுக்கதான் ரஹ்மத் இறங்கும் போல பாத்துக்கிறீங்க. இந்த கொடுமையெல்லாம் இஸ்லாத்தின் பெயரால் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வெளியிருந்து பார்க்கக்கூடிய பிற மத மக்கள் இஸ்லாத்தை பத்தி என்ன நினைப்பார்கள்? இஸ்லாத்தினுடைய கண்ணியம் பாதுகாக்கப்படுமா? இதை கொண்டு போய் இஸ்லாம்னு சொன்னா இஸ்லாத்தை பத்தி மக்கள் என்ன விளங்குவாங்க? சிந்திச்சு பாருங்க. அடுத்து ஒரு அஜரத் என்ன செய்யறாரு? ஷேகு வர்றாரு. எல்லாம் வந்து பொம்பளைகளுக்கு முத்தம் கொடுக்கக்கூடிய அநியாயத்தை பாருங்க. அந்த அநியாயம் ஆம்பளைக்கு முத்தம். ஒரு நல்லடியார் என்பவர் எப்படி இருப்பார்? இஸ்லாமிய கடமைகளான நோன்பு, தொழுகை போன்ற அனைத்துட வைக்கவில்லை. இவர் ஷேகாம், நபிகளாரின் வாரிசாம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவரும் எவர் காலிலும் விழக்கூடாது, சிரம் தாழ்த்துவது அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் என்று வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இங்கே மரியாதை, பக்தி என்ற பெயரில் காலில் விழுந்து வணங்குகிறார்கள். இதை தடுக்க வேண்டிய இவர் தடவி கொடுக்கிறார். இளம் பெண்களை ஆசீர்வதிக்கிறேன் பேரொழி என்ற பெயரில் முத்தமிடுகிறார். அந்நிய பெண்ணாயிற்றே என்ற சங்கோஜமோ வெட்கமோ எதுவுமின்றி தாராளமாக முத்தமிடுகிறார். இந்த பெண் பாருங்க எவ்வளவு பெரிய கொடுமன் பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கை வந்து அந்நிய பெண்ணுடைய கையில, அந்நிய பெண்கள் மேல பட்டதே கிடையாது.
என்று மார்க்கம் சொல்லுகின்றது. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுக்கத்தை கத்துக் கொடுத்தாங்க. இந்த ஒழுக்கங்கட்ட கூட்டம் என்ன செய்கின்றது? பொம்பளைகளை கட்டிப்பிடிக்கக்கூடிய அநியாயத்தை பாக்குறோம். இவர் அடுத்த பொண்டாட்டி இவர் கட்டிப்பிடிக்கிறாரு, இவருடைய பொண்டாட்டி வரவன் போறவன் எல்லாம் கட்டிப்பிடிக்குது. அதுக்கு அடுத்து இங்க பாருங்க, அந்த கொடுமையும் பாருங்க, இங்க பாருங்க. இதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத் தந்ததா? மகானின் மனைவியின் முத்தம் கிடைத்த இவர் பிற பெண்களை முத்தமிடுகிறார். இவரது குடும்பத்து பெண்களை பக்தர்கள் முத்தமிடுவதை பாருங்கள். மகானின் மனைவியின் முத்தம் கிடைத்த பூரிப்பில் பக்தர்கள் செல்கின்றனர். இதுதான் இவர்கள் மார்க்கத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய லட்சணம். பாத்துக்கிறங்க. அதே மாதிரி பாருங்க, அதாவது கோரிப்பாளையம் தருகால கவாலி பாட்டு வைக்கிறாங்க. கவாலின்னா என்ன? இந்த மாதிரி குத்துப்பாட்டு போடுறதெல்லாம் அவுலியாக்களுடைய அருள் இறங்கிரு உங்களுக்கு. அந்த மாதிரி கூப்பிட்டு பொம்பளைகளை ஆபாசமா ஆட விடுறது. அதுல தர்காக்களுடைய நிர்வாகிகள் சேர்ந்து பணமலை புளிகிறாங்க, தலையில அள்ளி போட்டு. அந்த கொடுமையை பாருங்க. நடுவுல உட்கார வச்சு காசு அள்ளி போடுறது, பறக்கத்து இறங்குது. பாத்துக்கிறேன். இதுக்கும் இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்? சிந்திக்கணுமா இல்லையா? பிற மத மக்கள் என்னென்னலாம் அநியாயம் பண்ணுகின்றார்களோ எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணி இங்கே செய்வது. குழந்தைகளை மேல மாடியில இருந்து தூக்கி வீசுறது. என்னன்னு கேட்டா அவுலியாக்களுடைய அருள் கிடைக்குமா? பாத்துக்கிறேன். வீசுறாங்க பாருங்க, அஜ்மீர் தர்காதான். இது இஸ்லாமா? இஸ்லாத்துல இப்படி ஏதாவது இருக்கின்றதா? குழந்தைகளை தூக்கி போடும்போது ஏதாவது கீழே விழுந்துட்டா முடிஞ்சு வச்சு, அதோட அவ்வளவுதான். அப்படிப்பட்ட கொடுமைகளை இங்கே அரங்கேற்றி கொண்டிருக்கக்கூடிய அநியாயத்தை பார்க்கின்றோம். அதே மாதிரி பாருங்க, அதாவது தூய்மையை பற்றி இஸ்லாம் எவ்வளவு வலியுறுத்தி இருக்கிறது. தர்கால இருந்து வெளியேறி வரக்கூடிய சாக்கடை அள்ளி குடிக்கிறாங்க. என்னன்னு கேட்டா அவுலியாக்களுடைய ரஹ்மத் இறங்கு. ரஹ்மத் இறங்குமா முசீபத் இறங்குமா? இங்க பாருங்க, அல்றாங்களா சாக்கடை அள்ளி கரெக்டா பேக் பண்றாங்க. பேக் பண்ணிட்டு காசு கொடுத்து விற்கிறாங்க. அதாவது அவுலியாக்கள் மேல ஓரளவு முகப்பத்து இருக்கக்கூடியவர்கள் குடிப்பாங்க. ரொம்ப முகப்பத்து பொங்கி வலிஞ்சிச்சுன்னு வைங்க, குளிச்சுறாங்க அதிலேயே போய். அதை பாக்குறீங்களா? பாரு, குளிக்கிறது நம்மளுடைய உடலை தூய்மைப்படுத்துறதுக்கு தான் குளிக்கிறோம். அதாவது வெள்ளை வெள்ளைன்னு இருக்கக்கூடிய ஆள்கள் கருப்பா இருக்கக்கூடிய ஆள்கள் குளிக்க போனா வெள்ளையாவாங்க. இவங்க வெள்ளையா இருக்கிற குளிக்க போயிட்டு கருப்பாய் வர்றான். பாருங்க, அவுலியாக்களுடைய மகிமை. அதாவது மேலாப்புல அல்னா அந்த அளவுக்கு சாக்கடையினுடைய பறக்கத்தை இறங்காதுல, நல்லா கலக்கி விட்டுக்கிறா. நல்லா கலக்கி விடுறதா. போறாரு, வெள்ளை வெள்ளையன்னு தான் போறாரு. இப்ப குளிச்சுட்டு வெளியே வரப்ப பாருங்க அவனை. இதெல்லாம் வெளியிருந்து பார்க்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பான் சொல்லுங்க? இதை பார்த்து விட்டு யாரா ஒரு ஆள் இஸ்லாத்தை கண்ணியமானதாக கருதுவார்களா? இதைத்தானே இஸ்லாம் நீங்க மக்கள் மத்தியில் போதித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். என்னன்னு கேட்டா, இவர்கள் இறையச்சம் என்பது உங்களுடைய செயல்பாடுகள் என்ன இருக்கின்றது? நீங்க செய்யக்கூடிய எந்த இபாதத்திலேயாவது இறையச்சம் இருக்கக்கூடிய விதத்தில் இருக்கின்றதா? மௌலுத் என்ற பேர்ல அடிக்கக்கூடிய கூத்து கும்மாளம் தெரியுமா இல்லையா? எல்லாம் காசு தான் மேட்ரு. கொடுக்கக்கூடிய காசுக்கு தகுந்த மாதிரி கூறு. இதுல நம்ம பெரிய மௌலானா ஒரு தோட்ட கேட்டாங்க, இந்த சினிமா பாடல்ல எல்லாம் மெட்டு எடுக்கிறாங்களே ஹஜ்ரத், இது கூடுமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவர் ஆரம்பிச்சார், சகோதரர்களே, இந்த மாதிரி சினிமா பாடல்களில் இருந்து மெட்டெடுக்கலாமான்னு கேட்கிறாங்க. தரமான பாடல்கள் இருந்து மட்டும் மெட்டெடுங்களா? பத்துவா
பாத்துக்கிறீங்க. இதில் அந்த ராகம் போட்டு பாடுவது கேட்பவர்களுக்கு இனிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பாடுவது. நம்முடைய மார்க்கத்தில் ராகம் என்பது கூடாது என்பதல்ல. அதே நேரத்தில் சினிமா பாட்டுகளில் கூட நாகரிகமான மெட்டுக்கள் இருக்கிறது, அது பிரச்சனை இல்ல. அது கவனம் எடுக்கிறப்ப என்ன செய்யணும், நாகரிகமான பாட்டுல தான் மெட்டு எடுக்கணுமா, வந்து சரியில்லாத பாட்டுல மெட்டு எடுத்துட கூடாது, கவனமா இருக்கணும். இறைச்சம் முக்கியம் நமக்கு. மெட்டு சினிமாவில் வந்து பிடிச்சி அதனால கூட சொல்ல முடியாது. நமக்கு ராகம் போடுவது, குர்ஆன் ஓதுவதே பாத்தீங்கல்ல, அது ஒரு வகையான ராகமா தான் இருக்கும். காரிகள் ஓதுறதெல்லாம் பாக்குறீங்கல்ல, அது ஒரு வகையான ராகத்தோடு ஓதுவாங்க. அது இவர்கள் கேடு கட்டத்தனமா சினிமா பாட்டு எடுக்கிறது குர்ஆனை துணைக்கி இருக்கிறாரு, பாத்துக்கிறீங்க. நீ குர்ஆனை வந்து தக்பீர் கட்டி குர்ஆனை ஒரு ரஜினி பட பாட்டுல ஓதிட்டு நீ வெளியே போக முடியுமா? முதல்ல ஓதி காட்டு வாப்போம். நீனு என்ன நடக்கும் தெரியுமா இல்லையா? ஆனா குர்ஆனை இழுத்து அதை நியாயப்படுத்தி அடுத்து ராகம் பெருசல். அதே நேரத்தில் சினிமா பாட்டு உடனே டப்பாங்குத்து பாட்டெல்லாம் இருக்கும், அசிங்கமான பொருள்ல பாடுற அந்த மீனிங்ல பாடக்கூடாது. இறையச்சத்தை பாத்தீங்களா எப்படின்னு? டப்பாங்குத்து பாட்டுலாம் கூடாது, குத்து டப்பா பாட்டு அது ஓகே, பிரச்சனை இல்லை. ஏன்னு கேட்டா அந்த மெட்டில பாடும் போது கேட்பவர்கள் அந்த பாட்டோட நினைவு வந்துடும், அது கூடாது. அதே நேரத்தில் சினிமா பாட்டுகளில் கூட நாகரிகமான மெட்டுக்கள் இருக்கிறது, அது பிரச்சனை இல்லைன்னா எதுவுமே நம்ம நடுநிலையா போகணும். ராக ரொம்ப முக்கியம், நடுநிலை முக்கியம், ரொம்ப கவனம். நடுநிலையா மெட்டு எடுக்கிற பாக்குறீங்களா? இவர் இதே இந்த ஷேக் அப்துல்லா ஜமாலி என்பவர் வந்து அவர் உஸ்தாதா இருக்கக்கூடிய மாணவர்கள், பிலாலியா மதரசா மாணவர்கள் பாடுறாங்க பாருங்க, கேடுகட்ட பாட்டு. வாரும் நபியே நீர் வாரும் நபியே எம் வல்லல் ரசூல் நபியே நூறுன் நபியே வாரும் நபியே நீர் வாரும் நபியே எம் வல்லல் ரசூல் நபியே நூறுன் நபியே. உன்னை நினைச்சேன் நீ உன்னை நினைச்சேன் பாருங்க. இதெல்லாம் படிச்சா அப்படியே அல்லாஹ்வுடைய அப்படியே பயம் நிறைய வந்துரும் உங்களுக்கு. ஏன் டப்பாங்குத்து கூடாது சகோதரர்களே? நீங்க என்ன செய்யணும், குத்து டப்பா போடுங்க சகோதரர்களே. எப்படி பாத்தீங்களா? இவங்களே என்ன செய்யறது, இவரே பெரிய பத்துவா கொடுத்துட்டு இவங்களே இவர்களுடைய மாணவர்களுக்கு பாட்டு பாடக்கூடிய அநியாயத்தை பாருங்க. இதெல்லாம் வந்துகிட்டு இதெல்லாம் படிச்சா அல்லாஹ்வுடைய தூதருடைய ஞாபகம் வருமா, இல்ல விஜயகாந்த் ஞாபகம் வருமா? உனக்கு சிந்திக்கணுமா இல்லையா? அதுல நம்ம இன்னொருத்தர் வந்துட்டா அது என்ன, இதெல்லாம் சரியில்லை. ஏஆர் ரஹ்மானுடைய மட்டும்தான் ஓகே. அதுக்கு அடுத்து நபியே 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 அல்லாஹ் அல்லாஹ் உன் மீது அன்பை கொண்ட புதர்கள் வாழ்வில் நடந்திட்ட கொடுமைகள் கேட்டு அன்பே அன்பே ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கொல்லாதே. அதுல அல் ஹாஃபில் ஏஆர் அப்துல் காதர் வாஃபிகா. எதுக்கு எதுக்கு ஹாஃபில் எதுக்கு ஹிஃபில் பண்ணாரு? ஊர்ல உள்ள பாட்டு ஃபுல்லா ஹிஃபில் பண்ற ஆளுக்கு ஹாஃபில் விளங்கி போச்சு. நீ எப்படி ஹாஃபில் பட்டம் கொடுத்தீங்கன்னு விளங்கிருச்சா இல்லையா? அதுக்கு எடுத்து பாருங்க பாருங்க, சம்பந்தமே இல்லாம அது வந்து சாமி பாட்டை கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்றாங்களாம். கருணை நபி நடந்து வந்தால் கஸ்தூரி தான்மாள் காமில் நபி வாய்ந்திருந்தால் அவன் அருளோடு நல்ல அன்பாளன் அந்த ஆதிநாயன் தூதர் நபி. ஆத்தாவுன் கோவிலிலே அலங்கார வாசலிலே ஏத்த வந்தோம் மாவிளக்கு. எப்படின்னு பாருங்க. இதுதான் இவர்கள் வந்து அல்லாஹ்வை போலக்கூடிய லட்சணம். அல்லாஹ்வுடைய தூதரை வந்து மௌலூது பாட்டு பாடுறாங்களாம். விளங்கிருச்சா? இவர்களுடைய நிலை என்னன்னு புரிஞ்சிருச்சா? இதுல பக்காவா மியூசிக் எல்லாம் போட்டு செட் பண்ணி அந்த கொடுமையை நடந்து கொண்டிருக்கின்றது. இதுக்காகவே இசையமைச்சு என்ன செய்யறாங்க, இந்த பாட்டு பாடுறாங்க பாருங்க. காத்தாங்குடிக்கு பக்கத்துல கலந்தர் வழிபக்கமா ஓடிவா நாம் செல்வோம் ஓடிவா உள்ளம் ஏங்கி வந்தவனே நல்லருள் தேடி வந்தவனே உயர்வான நாட்டம் இங்கே நிஜமாகுமே
பாருங்க, விளங்கிருச்சா? இதுதான் இவர்கள் மார்க்கம் என்று இவர்கள் மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தக்கூடிய செய்திகள் இதுதான்னா, இதை பார்த்து விட்டு இஸ்லாத்தை பற்றி பிற மத மக்கள் என்ன நினைப்பாங்க? கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. ஏன்னா இப்படி கேடு கட்டத்தனமா இருக்காங்க, இதுக்கு எதுக்குடா நம்ம இஸ்லாத்துல போய் சேரணும்? நம்ம இருக்கிற இந்த மதம் தேவையில்லைன்னு நினைப்பாங்களா இல்லையா? இவர்கள் செய்யக்கூடிய இந்த கூத்துக்களை பார்த்து விட்டு, அஜரத் இந்த மாதிரி சூப்பரா ஒரு டப்பாங்குத்து பாட்டு ஒண்ணு போட்டீங்க மௌலுதுல, இதை பார்த்து விட்டு 2 பேர் இஸ்லாத் தழுவிருக்காங்க, ஒரு ஆளை காட்டுவா போனீங்க. நீங்க இந்த மாதிரி சாக்கடை தண்ணி அள்ளி தலையில ஊத்துறீங்கல்ல, இதை பார்த்து நெகிழ்ந்து போய் 40 பேர் இஸ்லாத் தழுவிட்டாங்க. சொல்லு, ஒரு ஆதாரம் காட்ட முடியுமா உங்களால? ஆனால் இவர்களுடைய நிலைமை என்ன? ஒரு மார்க்கத்துக்கு முரணான அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த இப்படிப்பட்ட விஷயங்களை மார்க்கம் என்ற பெயரால் செய்வதுதான இவர்களுடைய நிலையாக இருக்கின்றது. திக்ர், இஸ்லாத்தினுடைய இறைவனை நினைவு கூறக்கூடிய ஒரு திக்ர் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி காட்டினார்கள்? இந்த கூட்டம் எப்படி திக்ர் பண்ணுதுன்னு பாக்குறீங்களா? இறுதியா ஃபைனல் ஆரம்பமாறப்ப 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கு அடுத்து போக போக பாத்தீங்கன்னா ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு 50, அப்புறம் 70, அப்புறம் 80, 120, 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடும். அப்படி ஓடும் பொழுது தலையில உள்ள தலப்பா அளப்பாலாம் தன்னால அவ்வளவுதான். நீ போக ஒன்னா அவுந்துடுவோம், அது வேணாம் வேற. சரியா? அப்ப இதுதான் இவர்கள் இறைவனை நினைவு கூறக்கூடிய லட்சணம். இதுல கொண்டு பாத்தீங்கன்னா, அதாவது டிகிரி கணக்குல வச்சிருக்காங்க. 80 டிகிரி 90 டிகிரி இப்படி நெட்ட குத்தல் இப்படி பறக்கிறது. அது பாக்குறீங்களா? அல்லாஹ்வை நினைவு கூறாங்களாமா. கேட்டுக்கிறேங்க, என்னன்னு கேட்டா திக்ர். இது கூடுமா அப்படின்னு கேட்டா நம்மால் வந்துட்டாரு. யாரு? சகோதரர்களே, அதாவது சகோதரர்களே, நாம திக்ர் செய்வதில் பல வகை இருக்கிறது. ஆரம்பிச்சார். என்னது? வித்தியாசமான பத்துவா பாத்துக்கிறீங்க. பல வகை இருக்குங்க. ஆரம்பிச்சாரு. நாவினால் சொல்லுகிற திக்ர், நம்ம எல்லாம் சொல்ல நாவல, அது ஒரு திக்ர். நாவினால் சொல்லக்கூடிய திக்ர், இதுதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கு மேல போறதெல்லாம் நமக்கு சம்பந்தமே கிடையாது. சரியா? பாருங்க. இன்னொன்னு இருக்குங்க, கல்பினால் செய்கின்ற திக்ரும் இருக்கிறது, அதே போல மூச்சினால் செய்கின்ற திக்ரும் இருக்கிறது. விளங்கிருச்சா? மூச்சினால் செய்யக்கூடிய திக்ரான் என்னது? அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, சரி. அடுத்து லா இலாஹ இல்லல்லாஹ். அடுத்து இதுதான் திக்ரா. இது எங்க இருந்து காப்பி அடிச்சீங்க? இத போடவா? எங்க இருந்து காப்பி அடிச்சீங்கன்னு இப்படி டான்ஸ் ஆடுறது எங்க இருந்து? இந்த காட்டுறேன் பாருங்க. இதுல இவன் செய்யக்கூடிய இந்த வேலையத்தான் திக்ரே கல்பியா, திக்ரே நூரியா, திக்ரே எந்திரியா, திக்ரே தவுரியான்னு சொல்லிட்டு நீ செய்யக்கூடிய அநியாயங்களுக்கு தெரியாதா? அப்ப இந்த மாதிரியான அநியாயங்கள் செய்யக்கூடியவர்கள் இது இஸ்லாமா? சிந்திச்சு பாருங்க. இதைத்தான மக்கள் மத்தியில் போதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இதையெல்லாம் பார்க்கக்கூடிய பிரமத மக்கள் இது இஸ்லாம் என்று விளங்குவார்களா? அப்ப இதெல்லாம் மக்கள் மத்தியில் நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம்ல, அதனாலதான் பொறுக்க முடியல. அதனாலதான் தௌஹீத் ஜமாத்தை கண்ணில் காட்ட முடியல. இப்படி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இப்படி பாத்தியா தர்கா தட்டு தகடு தாயத்து என்று கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றோம். கெடுத்து நாசம் பண்ணிட்டாங்க. அதுதானே? இதுதான் இதற்காகத்தான் இந்த மக்கள் மத்தியில இந்த ஏகத்துவத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த விதமான ஒரு வளைவும் இல்லாம தெல்ல தெளிவாக மக்கள் மத்தியில போட்டு உடைக்கின்றோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் எப்படி சொல்லி காட்டுகின்றானோ, ஃபஸ்தாவு பிமா துஅமர்,
உமக்கு ஏவப்பட்டதை தயவுதாட்சம் இல்லாம போட்டு உடைப்பீராக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அந்த அடிப்படையில் இந்த ஏகத்துவத்தை மக்கள் மத்தியில் எடுத்து எம்பக்கூடிய பணியை இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திறம்பட செய்து வருகின்றது. குல் ஜால் ஹக் வஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. இந்த சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழியக்கூடியது, அழிகின்றது, அசத்தியம் அழிந்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. இப்படிப்பட்ட அந்த உன்னதமான வழிகாட்டுதலின் அடிப்படையில அசத்தியத்தை அழித்து நோக்கக்கூடிய பணி நாம் ஒவ்வொருவரும் கையில் எடுத்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அப்படி தண்ணி இல்லைன்ற கூட்டம் அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா இன்ஷால்லா டைமும் செஞ்சுக்கிற வாய்ப்பு இருந்தா அதிகம் செஞ்சுக்கிறங்க. அதாவது பெண்களுக்கு தானே லாஸ்ட்ல கடைசியா வைக்கக்கூடிய அந்த ட்ரம் தனி ஆண்கள் யூஸ் பண்ணாதீங்க, பெண்களுக்கு மட்டும். ஆண்கள் இப்படி இடப்பக்கம் மட்டும் வந்துருங்க, வலது பக்கம் போவாதீங்க. ஆண்கள் இடது பக்கமா வந்து உழு செஞ்சிருங்க. இன்ஷால்லா இப்ப பாங்கு சொல்லப்படும். அடுத்த அமர்வு சரியாக 6:15 மணிக்கு ஆரம்பிக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ஹய்ய அலஸ் ஸலாஹ், ஹய்ய அலஸ் ஸலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ், حي على الفلاح. الله أكبر، الله أكبر، لا إله إلا الله. Check. இந்த வழியா போயிட சொல்லுங்க. இந்த வழியா போனாங்கன்னா அங்க ஏறிடலாம். எப்படி போறாங்க? அப்படியும் போறாங்க. இல்ல
கேக்குதா